உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். பார்த்து கொண்டிருக்கிறேன். பெற்றோர் தெய்வம் நிகழ்ச்சியில் நுழைகிறோம். 9:44 லண்டனில் உங்கள் வீட்டில் என்ன நேரம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். பாமுகம் லண்டன் தமிழ் வானொலியில் இப்போது தர்ஜினி அவர்களுடைய முன்னோட்டத்தோடு இணைந்து படிக்க வல்ல பெற்றோர் தெய்வத்துக்குள் நுழைகிறோம். வாருங்கள். இனிய உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோர் தெய்வம். இன்று 23/2/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 10ஆம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதம் பிப்ரவரியில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல்: கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு என்ற திருக்குறளுடனும் அதனுடைய பொருள் செய்யப்படும் அரிய வினையும் அதற்கு பொருளும் தானேயும் காலமும் அதை செய்யுமாறு பொருந்த எண்ண வல்லவனே அமைச்சனாவார் என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி மதியாதார் வாசல் மிதியாதே என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான வரிகள் தலைப்பு: பெற்றோரை தெய்வம் அன்று சிறு வயதில் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களில் பெற்ற பெரும் பேறு ஒன்றை புலம்பெயர்வினால் இழந்து இன்று வரை மீள முடியவில்லை என இன்றும் நம்பும் ஒரு விடயம் எதுவாக இருக்கும்? ஏன் ஒரு விடயமும் விளக்கமும் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்கள் ஊடாக அவர்களை நன்றியோடு உயிரூட்டுவோம் என்ற தலைப்பில் பலர் இங்கே இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். என்னுடன் ஒவ்வொருவராக சேர்ந்து மாறி மாறி வாசித்து இதனை இந்த பெற்றோரை தெய்வத்தினை சிறப்பிக்க இணையும் எல்லோரையும் உற்சாகமாய் வரவேற்றபடி முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் கங்கா ஸ்டாண்டி அவர்கள். பெற்றோருடன் வாழ்ந்த காலம் பெரும் பேரான காலமே, அதற்கீடு இணை எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் மண்குசுனி நிலத்தை சாணத்தால் மெழுகி நல்ல சுத்தமாக அழகாக இருக்கும். விரத நாட்களில் நிலத்தில் வாழையிலை போட்டு சம்மணம் கட்டி நாங்கள் 6 பிள்ளைகள் ஐயாவுடன் இருக்க அம்மா பரிமாற அறுசுவை உணவு அற்புதம் உண்டு மகிழ்ந்த நாட்கள். கல்வீட்டில் குசினி இருந்தது, ஆனால் விரத நாட்களில் மண்குசினி தான் பாவிப்பது. மிகவும் மகிழ்வான தருணம். பிறப்பில் இனியது இல்லை, இழந்தது பெரிய சுகம்தான் என்று நன்றியுடன் இணைத்திருக்கிறார் கங்கா ஸ்டான்லி அவர்கள். தொடர்ந்து சாமினி திரையரங்கன் அவர்கள் இணைகிறார். நகுல் தாரீங்களோ? அவர் என்ன கருப்பொருளை சொல்லிக் கொண்டு போவோம். எதை அவர் அந்த திரும்பி இப்ப பெற முடியாத இழப்பு என்று சொல்லியிருக்கிறார்? மண்குசினி பால். அந்த அந்த ஒவ்வொரு தரம் வாசிக்கிற போது அந்த அந்த கருவை மட்டும் கடைசியில திருப்பி சொல்லணுமா? ஏன்னா மிச்சமெல்லாம் அலங்கார வார்த்தைகள் தானே. சரி, அப்ப அந்த இந்தியான் கருப்பொருள் என்ன? மண் குசினி. அந்த அந்த இதனை மண் குசினி பாவிப்பது மிகவும் மகிழ்வான தருணமா இருந்தது. குசினியே அவர் இன்றைய வரைக்கும் தன்னால மீட்டெடுக்க முடியவில்லை, மீளப்பெற முடியவில்லை. அப்ப சரி, அப்ப அது மற்றவர்களும் விளங்கி கொள்ளுங்க. நீங்க வாசிக்கிற போது பொருளந்து சொல்லும் போது பொருளந்து சொல்லுக. அதில் சொல்லலில் சொல்லாமை நன்று. நன்றி. நான் வாசிப்பேன். இப்ப அம்மா அனுப்பிட்டா நான் வாசிக்கிறேன். நீங்க வாசிக்கிறீங்களோ? அடுத்ததாக என் அம்மா. இனிய வணக்கம் பெற்றோரி தெய்வம். என் வாழ்வில் பெற்றோருடன் வாழ்ந்த காலத்தில் பல்வற்றை பெற்றிருக்கின்றோம். அவற்றை கொண்டு இங்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களின் இறுதி காலத்தில் அவர்களுடன் இல்லாமை நாம் இழந்த காலம், அதை மீளவும் முடியாது. சாந்தினி திரையரங்கன் அவர்கள். இது அப்ப குறிப்ப சொல்லுங்க, என்னத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? விளங்கல. நாங்க இப்ப அதுக்கு முதல் சொன்னது விளங்க இல்லையோ? நீங்க வாசிக்கிறது இன்றைக்கு முக்கியம் இல்லை. இன்றைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தலைப்பை நாங்க கேட்கிறோம். அது என்னன்றது சொல்லணும். நீங்க என்னத்தை சாந்தினி திரையரங்கர்கள் திருப்பி தன்னால் இன்றைக்கும் மீளப்பெற முடியல என்று எழுதியிருக்கிறார்ன்றதை ஒரு சொல்ல சொல்லணும். நீங்க நான் சொல்லலாமா?
இல்ல நகுல் அவங்க பொயின் விளங்க மற்ற இளையவர்களுக்கு விளங்கிச்சுதா? ஓ இல்ல. அப்ப நகுல் கவனிக்கும், நீங்க வாசிச்சு பார்த்துங்க. பெற்றோர்கள் இல்லாத காலத்தில் அதாவது அம்மா அப்பாவோட இல்லாதது தான் நான் இன்றைய வரைக்கும். ஆனால் அது உண்மையிலே இப்போ காலத்தால் உடலால் இறந்து போனவர்களை திருப்பி கொண்டு வரையலாது. அது இந்த தலைப்பில் வராது. அப்போ பெற்றோரோட இருந்ததில் சாந்தினி அவர்கள் திருப்பி தர வேண்டிய பதில் என்னென்னா, பெற்றோரோடு இருந்ததில் நிறைய விஷயங்கள் இழந்துட்டோம். அதில் ஒன்றை இன்றைக்கு குறிப்பிடுங்க. ஒன்றை என்னது? என்ன மடியில் வச்சு தாளாட்டினதா, காலில் வச்சு தலையணையில் அவர் ஆட்டினதா, அல்லது சாப்பாடு தீர்த்தி விட்டதா, அல்லது என்ற தலை தடவி எந்த நேரமும் நான் அழுகிற போது என்னை தேற்றி விட்டதா, அல்லது தோளில் சுமந்து கொண்டு திரிஞ்சு இந்த உலகத்தை காட்டி எதையாவது ஒன்று எழுதணும். சாந்தினி அவர்களுக்கு புரிந்திருக்கும். மீண்டும் எழுதுறீங்க, நாங்கள் இறுதியில் வாசிக்கிறோம். சரி, நன்றி. நன்றி. தொடர்ந்து நகுலா சிவநாதன் அவர்கள் இணைகிறார். தெரியுதுன்னு ஓகே. வரி இல்லாதவர்களும் இங்க சேரலாம் எங்களோட. யார் வாசிக்க காத்திருக்கிறீர்கள்? ஒருவர் வாசிக்கலாம். நகுலா சிவநாதன் அவர்கள். பெற்றோருடன் வாழ்ந்த காலம் பொற்காலம். அந்த அரவணைப்பும் தடவி கொடுக்கும் அன்பு பாசமும் இன்றில்லையே. பொன்னான வசந்த காலம். மகிழ்வின் துளிர்ப்பும் துணிவும் தந்த மண்ணை இழந்ததும் கவலை. பயிர்கள் வளர்த்து அதனுடன் பேசி பழகிய காலங்கள். அதன் பெருமை சொல்லி வளர்த்த பெற்றோர் இவைகளை இழந்தது மனதில் இன்றும் கவலையே. எத்தனை கிடைத்தாலும் அன்னை மடியும் அன்னை மண்ணையும் இழந்து வாழ்தல் இன்னமும் அதனை நினைக்க வைக்கிறது. நகுலா சிவநாதன் அவர்கள். நன்றி, வணக்கம். உங்களோட குறிப்பு எல்லாரும் சொல்லணும். குறிப்பு இறுதியில் எதை இன்று மீள பெற முடியாது தவிக்கிறேன் என்று எழுதியிருக்கார். அன்னை அந்த அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, தன்னுடைய அன்னையும் மண்ணையும் இழந்து அந்த வாழ்க்கையை திருப்பி மீள முடியாது. சாதனையாளர்கள் சொன்னதை போலத்தான் வெளிநாட்டுக்கு வந்தா மண்ணை விட்டுட்டோம். அம்மா அப்பா இறந்து போனால் அது வராது. அன்பு பண்பு பாசம் அரவணைப்பு எல்லாம் எந்த குருவி குரங்கு முதலைக்கும் கிடைக்கிறது தான். எனக்கு என்ன மிஸ் பண்ணிட்டு தானே நான் எழுதியிருக்கிறார். நான் சொல்லலாமா? சொல்லுங்க நீ. அவ சொல்லிருக்கிற வசந்த காலம் வரும்போது அந்த வளர்த்த பயிர் தாவரங்களுக்கும் தானே அதோட பேசுறதுண்டு, அது கலைக்கிறாண்டு. அத கூட போகக்கூடாது. ஒன்று இதுல தலைப்பு ஒன்றுதான். இப்போ வசந்த காலத்துல பயிர்களோட பேசி அளவலாவி பழகிறது ஏன் செல்ம்ல செய்ய இயலாது? செல்ம் நகர்ல செய்ய இயலாதோ? இது பெற்றோரோடு வாழ்ந்த காலத்தில் அந்த அண்டைக்கு கிடைச்சது இந்த வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. தலைப்பு இவ்வளவு மோசமா போவோம்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாரும் இப்ப இதுவரையிலேருந்து முதல் சொன்ன ஒருவர் பாஸ், மற்ற எல்லாரும் ஃபெயில். ஏன் விளங்கி இருக்காது? ஓ லெவல் வரைக்குமா தமிழ் படிச்சுட்டு இருந்தானே, அவளாம் காணும் தானே. இப்ப நீங்க போற தமிழ் பள்ளிக்கூடத்துல எந்த டீச்சராவது தமிழ்ல டாக்டரேட் முடிச்சவில்லை? தமிழ் பாடசாலையில டீச்சரா இருக்கணும். எல்லாரும் ஓ லெவல் முடிச்சாக்கல தமிழ் டீச்சரா இருக்கணும். ஜெர்மனில நீங்க ஜெர்மனி என்றபடி ஜெர்மனி சொல்றேன், இங்கிலாந்து ஐரோப்பா முழுக்க ஓ லெவல் படிச்சாக்கெல்லாம் எங்கட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும். நானும் ஓ லெவல் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நானே உங்கள்கிட்ட விடணும். அப்போ இதையும் தலைப்பு விளங்கி இல்லை. ஒருக்கா திரும்பி வாரேன். இது ஒரு சவாலாக போயிட்டு இன்றைக்கு. ஒருக்கா ரஜினியர்கள் எனக்கு அது மேலே போகுதில்லை, வாட்ஸ்அப் விடுவதில்லை. நீங்கள் ஒருக்கா தலைப்பை மட்டும் ஒருக்கா வாசிக்கிறீங்களா? நிச்சயமாக. அன்று சிறு வயதில் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களில் பெற்ற பெரும் பேறு ஒன்றை புலம்பெயர்வினால் இழந்து இன்று வரை பெற முடியவில்லை என இன்றும் நம்பும் ஒரு விடயம் எதுவாக இருக்கும்? அப்ப ரெண்டு தான் அதுல வருது. ஒன்று அன்று கிடைத்தது இந்த வரைக்கும் திரும்பி எனக்கு கிடைக்கல. ஏன்னா புலம்பெயர்ந்ததினால் வெளிநாட்டுக்கு ஸ்பான்சர்லேயோ இறக்குமதியிலையோ நான் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு எத்தனையோ கிடைச்சிருக்குது. பயிர்களோட பேசலாம், அன்பு அரவணைப்பு பாசத்தை எத்தனையோ பேரில் வச்சிருக்கலாம், இயற்கையை ரசிக்கலாம், சோறு உண்டு மகளெல்லாம் தீத்தி எல்லாம் இங்கே கிடைக்குது எங்களுக்கு. ஆனால் எனக்கு என்னவோ இது கிடைக்க இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் திருமணம் ஆகிட்டேன், 5 பிள்ளைகள், எங்களுக்கு 10 பேர பிள்ளைகள், 4 வீடு, கார், பங்களாவு எல்லாம் இருக்குது. ஆனால் இதை நான் எனக்கு என்னென்று எடுக்கிறது? அதுக்காக அம்மாட மடியில் படுக்கையிலான்னா அம்மா இறந்துட்டா, அது வராது.
ஆனால் உண்மையில் அப்படித்தான். நான் ஒரு பிள்ளை சொல்லுமா இருந்தால், நீங்கள் யாரோ நானோ 16 வயசுலேயும் அம்மா என்ன காலில் போட்டு, இளையவளுக்கு தெரியுமா, காலில் தலாணி போட்டு நீட்டி காலை வச்சிருந்து தலாணியில் போட்டு எங்களை இப்படி இப்படி அம்மா செய்தவா யாராவது ஒரு பேரும் உங்களோட அம்மா அப்படி செய்திருக்கீங்க? என் அம்மா செய்தவா குளிப்பாட்டுறதும் இருக்கு. கால்ல போட்டு குளிப்பாட்டுறது. அடுத்த வார தலைப்பு ரெடி ஆகிட்டுதான். என்னை சிறு வயதில் தூங்க வைத்த அம்மா அப்பா தூங்க வைத்த அனுபவங்கள் என்னென்ன எல்லாம் செய்தாங்க. திருவள்ளுவரை காட்டி பூதம் பெருமண்டு ஒரு அழகா சொன்னார் அன்னைக்கு. இந்த அம்மா சாப்பாடு தீத்தேக்குள்ள திருவள்ளுவர் மாமாவோட படத்தை தூக்கி வச்சு போட்டு இந்த பூதம் பெரும் சாப்பிடு ஒரு வாய் சாப்பிடுன்னு திருவள்ளுவரை காட்டி சாப்பாடு வைக்கிறோம். எப்படி இருக்கு விளையாட்டு. தானும் திருவள்ளுவரை பூதம் நினைச்சு தானே அந்த நேரத்தில் விழுங்கினதான். அப்படி காரணம் தரணிக்காக்கே சிரிப்பு வருது பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு நகைச்சுவை அழகா இருக்குன்னு. அப்படி என்ன மாதிரி தூங்க வைத்து நிறைவில் பேசுவோம். சரி, ஆகவே செல்விநித்யானந்தன் அவர்கள் இல்லை நகுலா அவர்கள், உங்களுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கிடைக்குது சாந்தினியர்கள் போல. திருப்பி ஒரு 4 வரி எழுதுங்க. என்ன குறிப்பிட்ட பகுதி எனக்கு இற்ற வரை கிடைக்கக்கூடியது, ஆனால் கிடைக்கக்கூடியது, கிடைக்காத இறந்தாக்களை கேட்காதீங்க. சரி, அது கிடைக்கும். ஆனால் இப்போ உதாரணமாக இப்படி கூட சொல்லலாம். எனக்கு என் அம்மா சொல்லி நான் அவருடைய தாய்ப்பாலை நான் ருசித்து 5 வயசு வரைக்கும் குடித்து மகிழ்ந்ததை இன்று வரைக்கும் சொல்கிறாரு. இந்த பாக்கியம் இனி வருமா என்றதை கூட அரைவாசி ஏற்றுக்கொள்வேன் நான். ஏனெண்டா அது அம்மா இல்லை, அந்த நேரத்தின் நினைவுகள், அதனால இன்று வாழ்கிற வாழ்க்கைன்றது திருப்பி கிடைக்கல எனக்குன்றது. சரிதான், ஓகே, தொடர்வோம். ஆகவே ஈஸ்வரி அவர்கள், தலைப்பு சுகமான தலைப்பு தான். இது ஓலவெல் இல்லை, 4ஆம் வகுப்பு தமிழ் படித்தேன் நான் 3ஆம் வகுப்பு, எனக்கே விளங்கிட்டு. நன்றி. நீங்க 3 இல்ல, அதுதான் மெயின் தான். நீங்க 3 இல்ல. நன்றி நன்றி. அன்பு பாசம் அப்படி ஒரு கிடைப்பா இருக்குமா? இல்லை, அது எல்லாருக்கும். அதே முதல்ல கழுத என்ன எருமை எல்லாத்துக்கும் தாயில வந்து அன்பு பாசம் இருக்கும், அரவணைப்பு பாலூட்டல் எல்லாம் இருந்திருக்கும் தானே. அதைத்தானே எங்களோட பிள்ளைகளையும் கொஞ்சி வளர்த்துனாங்க, பிற பிள்ளைகளையும் கொஞ்சி வளர்க்குறோம் தானே. அன்பு பாசம் அரவணைப்பு எல்லாம். சரி, தொடர்ந்து பேசுவோம். இது தமிழுக்கு வகுப்பு எடுக்கிறோம்ன்றது விளங்கிட்டுது. தலைப்பு சுலபமானது தானா? சரி, அது வந்து தொடர்ச்சி இல்லாதபடினால தடுமாறுறீங்க. தொடர்ந்து வந்து கொண்டிருந்தா இந்த காலத்தில் நீந்தலாம். வாங்க ஜெயா நடேசன் அவர்கள், யார் படிக்கிறோம்? நான் வந்து சொல்லலாம் அதுக்கு முதல். ஓம். இன்னைக்கு தேர்தல் எடுக்கிறது தானே இங்க ஜெர்மன் நாட்டிலே. அதுக்காக இங்க தான் தேர்தல் எடுக்கப்படுகிறது. அது என்னுடைய பழைய பள்ளிக்கூடத்தில் தான் தேர்தல் எடுக்கப்படுகிறது. அது என்ன படுகிறது? என்னுடைய பழைய பள்ளிக்கூடத்தில் என்ன படுகிறது? தேர்தல் ஜெர்மனி முழுக்க உங்களோட பள்ளியத்திலாம் படுகிறதா? இல்ல, இங்க எங்களுடைய எங்களுடைய இந்த கட்டிடத்தில் உங்களோட பள்ளியத்தில் என்ன நடக்கிறது தேர்தலுக்கு? அதான் இங்கதான் தேர்தல் எடுக்கலாம். அதான் இங்க தேர்தல் எடுக்கலாம். தேர்தல் எடுக்கலாம் அது என்னது, என்ன பொருளா? எல்லாரும் எடுத்துட்டு வர இது போட் போடலாம். அதை சொல்லணும். இது voting ஸ்டேஷன். என்ன அனுமதி, வாக்கு அனுமதி பத்திரம் வாக்களிக்கிறதுக்கு இங்க வந்து வாக்களிக்கலாம். அப்போது இங்க போடுவோம், வாக்கு போட இல்லையோ ஓட் போட இல்லையோ காய்ச்சிங்க சிந்தனையத்துல. சரி, நன்றி ஜெயா நடேசன் அவர்களே. ஓம். அப்பா, நீங்க கலைக்கு தான் இந்த அம்மா வீட்டுல இருந்து கிளம்பி போனவா பிரைமரி ஸ்கூலுக்கு? போயிட்டு போட்டு வந்துட்டாவோ? இப்ப அத மாதிரி பாமுகத்திலையும் வந்துட்டு போக சொல்லுங்க அடுத்த இடக்கிட போட் போட்ட மாதிரி. நன்றி ஜெயா நடேசன் அவர்களை கூப்பிடுவோம். இருக்கிறாரா அவர் இணைப்புல? இல்லை, படிப்போம். சரி, இப்போ ஜெயா நடேசன் அவர்கள், எம் பெற்றோருடன் வாழ்ந்த காலம் பொன்னானது. அவர்கள் எம்முடன் இல்லை என்ற கவலை என்றாலும் அவர்கள் கடைப்பிடித்த நல்ல விடயங்களை கடைப்பிடித்து வருகிறேன். வீட்டில் ஒன்றாயிருந்து சபிக்கிறது, பிள்ளைகளுடன் சேர்ந்து கோவில் கொண்டாட்டங்கள் செல்வது. இங்கு பிள்ளைகளிடம் இல்லை,
தனிமை வாழ்க்கை மாதிரி. பிள்ளைகளிடம் இல்லை தனிமை வாழ்க்கை மாதிரி, உறவுகள் சொந்தங்கள் கிடையாது, இழந்து நிம்மதியற்று வாழ்வது அதனை நினைக்கு கவலைதான். ஜெயண்டசன் அவர்கள் இவர் இங்கு குறிப்பிட வந்தது அந்த உறவுகள் சொந்தங்களுடைய அந்த பரியந்தம், அந்த இணைப்பு இங்கே இல்லை, எனக்கு வரையில்லை. வெல்தான், வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றிருக்கிறார். நன்றி. அவர் ஜெயா நடேசன் அவர்கள். தொடர்ந்து செல்வி நித்யானந்தன் அவர்கள் காத்திருக்கிறீங்களா? நீதிக்காம இது செல்வி நித்யானந்த் அவர்களின் வரிகள். பெற்றுடன் வாழ்ந்த காலம் மறக்க முடியாது. 8 பேருடன் அடிபட்டு சண்டை போட்ட நினைவு. ஒற்றுமையாக சாப்பிடுவோம், விளையாடுவோம். சிறிய வயதில் ஐயாவை இழந்தபடியால் சரியான கஷ்டத்தை அனுபவித்தோம். இப்போ தாராளமான பண வசதி இருக்கு, ஆனால் சந்தோஷம் நினைக்கிறேன், சந்தோஷம் இல்லை. அம்மாவும் இல்லை. வருடம் தாயகம் செல்லும் போது நெஞ்சு வலிக்கும். சசோதரங்களை பார்த்துவிட்டு வருவது ஆறுதல் கிடைக்கும். மன நம்பிக்கையுடன் செல்வி நித்யானந்தன் அவர்களின் வரிகள். அப்போ இங்க குறிப்பிட்டிருக்கிறது சகோதரர்களோட அம்மா அப்பாவோட சேர்ந்து வாழ்ந்த நாட்கள், அடிபட்டு விளையாடுறது, அது இன்று இல்லை என்று குறிப்பிட்டு. அது ஒன்றுதான். சண்டை போட்டு பிறகு ஒற்றுமையாகி ஒன்றாக சாப்பிட்டு விளையாடினது இந்த வரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை. பொன்மாலை பொழுதுகளை 5 குடும்பங்களோட ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா தொடக்கி விட்டீங்கன்னா 3 வருஷத்தில் நிறைய குடும்பங்கள் வந்துடும். அடிபடலாம், சாப்பிடலாம், கொட்டலாம், விளையாடலாம். இது சும்மா உபரி தகவல். சில நித்யானவர்கள் மட்டுமல்ல, நடாமுவனுக்கும் பொருந்தும். நாம் தான் சொந்தங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்ன. ஆனால் அவர் அந்த பாயிண்ட் சரிதானே. 100 புள்ளி கொடுப்போமா நீதினி? சரி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ராணி சமந்தர் அவர்களுடைய வரிகளை யார் வாசிக்க இருக்கிறீங்களா? அபிராமி தாரீங்களா? கையெழுத்தினீங்க. பெற்றோரை தெய்வம். பெற்றோருடன் வாழ்ந்த காலம் மிகவும் இனிமையானது. எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் மிகுந்த பாசமாக இருப்பார்கள். எனக்கு நிறைய சட்டைகள் வைத்து அழகு பார்ப்பதும் தலை பின்னி வடிவு பார்ப்பதும் வழக்கமாக இருக்கும். பின்பு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் போது கூட ஒரே கலகலப்பாக இருக்கும். பாடசாலையில் இருந்து வந்ததும் அம்மாவின் கதை கேட்டுக்கொண்டு தூங்கி விடுவேன். அம்மா நிறைய கதைகள் சொல்லுவார். எனது தந்தைக்கும் பகவத்கீதை நன்றாக பிடிக்கும். எங்களை வாசிக்கும் படி கட்டாயப்படுத்துவர். எங்களுடன் சேர்ந்து தாயம் விளையாடுவர். அம்மா நன்றாக பின்னுவார். நான் பின்னினால் கண் நோகும் என சொல்லி கொண்டே இருப்பார். எனக்கு விருப்பமான சாப்பாடு செய்து தருவது மட்டும் இல்லாமல் ஒரு பிடி சோறு எனக்கு தீத்தி விட்டுதான் எனது தந்தை சாப்பிட்டு தொடங்குவார். அன்பு தெய்வங்கள் கூட வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சரித்திரமே. ராணி சம்பந்தம் அவர்கள். அபிராமி வடிவா வாசிச்சீங்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். அப்போ இதிலிருந்து தெரிய வருவதாவது அவருக்கு எல்லாம் பிடிக்கும் வேண்டாம் அம்மா செய்வது. சிரிக்காம சொல்லுங்க. இல்ல, இது பாஸா ஃபெயிலா ராணி சம்பந்தர்கள்? 50-50. என்னடா ஃபெயில் தான். காரணம் இந்த லிஸ்ட்டை கேட்க இல்லை, இந்த ஒன்றை குறிப்பிடுங்கன்னு கேட்டுனாங்க. இவர் அத்தனையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் என்ன செய்யுது, இவ்வளவு தூரம் எழுதியும் ChatGPT மாதிரி அதில் போட்டு கேட்ட மாதிரி ராணி சம்பந்தர்களே உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது எல்லாத்துலேயும் ஒன்றை இண்ட வரைக்கும் திருப்பி கண்டுபிடிக்க முடியலை. எனக்கு கிடைக்கவே இல்லை. வாழ்க்கையில் தவியாய் தவிக்கிறேன், மனசு அந்தரப்படுது, இது எப்படி கிடைக்கும் தெரியல என்று அந்த ஒன்றை மீண்டும் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம். அடுத்தவர் நான் வாசிக்கலாமா? வாசிக்காத ஒருவர் வாசிக்கலாம். யார் இப்போ? நான் வாசிக்கலாம். அட்சயாவும் மிலானியா 2 பேரும் அட்சயா வாசிக்கட்டும். வாசிக்கிறேன். சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். பெற்றோருடன் வாழ்ந்த காலம் பெற்ற பேரு. வீட்டில் அப்பா அம்மா 9 சகோதரர்கள் கூடி வாழ்ந்த கூடு.
வாழ்ந்த வாழ்க்கை நினைத்தாலே இனிக்கும் வீட்டு வளாகத்து பசுமாட்டு தொழுவம் பசுக்களில் அண்ணன் பால் கறப்பர். நான் பால் வேண்டி வந்து அம்மாவிடம் கொடுப்பேன். அம்மா காய்ச்சி சுட சுட தேநீர் போட்டு தருவர். அந்த சுவை மிக்க தேநீர் இன்றும் இங்கு இல்லை. அம்மா வளர்த்த கோழி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திரத்தி துரத்தியா திரத்தி பிடித்து ஐயா அதை உரித்து கொடுக்க, அக்கா வெட்டி கொடுக்க, அம்மா அதை காரசாரமாக சமைக்க, அடுப்படியில் மூக்கு ஒழுக எல்லோரும் சேர்ந்து இருந்து சுவைத்து பங்கிட்டு சாப்பிட்ட நாட்கள் இனி மீள பெற முடியாது. நன்றி என்று எழுதியுள்ள சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். வாழ்த்துக்கள் அக்ஷயா. இதிலிருந்து அஹ் இதுல அவர் 3 விடயங்க 2 விடயங்கள் தானே ஒன்றுதானே கேட்டுனாங்க. அப்ப ஃபெயில்னு சொல்லிருங்க உங்களோட குரல்லே. ஆனா இப்ப சிவாஜினி அவர்கள் வந்து சொல்லணும் இந்த 3 நாள்ல எது எது இன்றைக்கும் எனக்கு கிடைக்கல. ஏனெண்டா மூக்கு ஒழுக காரசாரமாக சமைச்சு இன்றைக்கும் சாப்பிடலாம். அதை விட காரசாரம் கூட்டி கூட கூழ் காய்ச்சினீங்கன்னா சரி அவுட், அவ்வளோதான். அங்கே வாசல்ல அண்மையில் நாங்கள் குடித்த கூழ் போல எல்லாருக்கும் தடிமேல் காய்ச்சல் எல்லாம் பறந்துடும். அடுத்தது அந்த கோழி உரிச்சு சாப்பிட்றது. சொல்லுங்க அக்ஷயா. நினைக்கிறேன் முதலாவது தான் நல்ல அந்த மாட்டுத்தொழுவத்தில் பசுப்பால்ல கறந்த பாலை கொடுத்து காய்ச்சி சுட சுட தேநீர் போட்டு குடிச்ச அந்த சுவை வரவில்லை. அவர் சிவாஜினிய மாமி இருக்கிற மடிஸ்வெளியில் வந்து நல்ல வடிவாக கறம்பன் மாடுகள் என்ன கறக்கும் பசு மாடுகள் 2 வாங்கி இதை வடிவாக செய்யலாம். அண்ணனுக்கு பதிலாக அத்தானையே கூப்பிட்டு கறக்க பண்ணிட்டு சுட சுட வச்சு செய்யலாம். இல்லை அது நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் இதில் 3ல் ஒன்றை சொன்னால் நல்லா இருக்கும் எல்லாம் அக்ஷயா. இந்த தலைப்பில் பாஸ் பண்ணலாம் எல்லாம். அந்த ஒன்றை நல்ல விரிவாக சொல்லி இருக்கலாம். ஒன்றை சொல்லி அதை விரிவுபடுத்தி இருக்கலாம். சரி, சிறப்பு, நன்றி. நன்றி. அடுத்ததாக மினாடி வாசிய காத்திருக்கிறார் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்களுடைய வரிகள். நகுலா தில்லைத்தேவன் என்டி. பெற்றோரே தெய்வம். உழைக்காம செலவுகள் செய்தும் துள்ளி திரிந்த காலம் சகோதரர்களுடன் அடிபட்டு பழங்கள் பலகாரங்கள் சாப்பிட்டால் சுவையோ சுவை. மாம்பழம், பலாப்பழம், கொய்யா, முன்னாப்பழம், நாவல்பழம் மற்றும் இலந்தை பழம் அதிகாலை எழுந்து பொறுக்குவோம். பின்னர் அதனை பங்கு போட்டு சாப்பிட்டு மாம்பழக்கொட்டை எனக்கு என்று சண்டை போட்டு சாப்பிட்டது. ஆஹா, சுவையோ சுவை. இங்கு நாங்களோ வாங்கி வந்து வெட்டி கொடுத்து சாப்பிடும் போது எல்லாம் நிறைய இருப்பதனாலும் சாப்பிட்டாலும் அந்த சுவை வரவே இல்லை. இப்போது நினைத்தால் கவலைதான். இங்கு அழகி அறிவதும் உண்டு. மரத்தில் பறித்த கனிகள் சுவை அதிகம். செயற்கை முறை அதனால் சுவை குறைவு. கூட மாம்பழம் கொய்யா பழ காலத்தில் அம்மா அப்பா மாமி வீட்டு நினைவுகளை மீட்பு செய்வேன். நன்றி. நகுலாவதி தில்லைத்தேவன். நன்றி. அப்ப இதிலிருந்து ஒரு கருத்து தான் மிக சிறப்பாக வந்துள்ளது. ஏனென்றால் அங்கு இலங்கையில பொறுக்கி சாப்பிட்ட பழங்கள் இங்க வாங்கி சாப்பிட்ற பழங்கள் விட அதிக சுவை என்ற அதுல நீங்களே காசு கொடுக்காமலே பொறுக்கி அதுவும் குறிப்பிட்ட அளவு தான் அங்க இருக்கும். அப்ப அதுல அந்த சுவை கூட இருந்திருக்கும். கட்டாயம். அப்ப 100 கொடுப்போமா? ஒன்றையே எழுதி அதையே விரிவாக்கம் செய்திருக்கிறார், எலாபரேட் பண்ணியிருக்கிறார். அதுதான் தலைப்பு. உண்மையில இப்ப புரிந்துதா? ஓலெவல் வரைக்கும் படித்த அம்மாக்களே அப்பாக்களே, தலைப்பு சுலபமானது. அவருடன் நான் பேச
அப்ப பசுமை புரியாததினால் தான் பசுமை நிறைந்த தங்கள் சபையிலிருந்து எழுதவில்லையோ? நான் எழுத நான் ஓகே ஓகே. ஏன்னா அவர் அந்த அந்த ஒன்று ஒரு நல்ல பாயிண்ட் வந்து இந்த உழைக்காம செலவு செய்தது பழங்கள் வாங்குறதுக்கு. ஆனால் அநேகமாக இப்போ குறிப்பாக பெண்கள் திருமணமாகி வந்து கொஞ்சம் காலம் வேலைக்கு போகாட்டி கணவனின் காசில் தானே மாம்பழம் வாங்கியிருப்பீங்க லண்டன்ல அல்லது ஜெர்மனியில். கொஞ்சம் சில பேர் வாழ்க்கை முழுக்க கணவனின் செலவில் தானே மாம்பழம் வாங்குறீங்க. அதுவும் ஒன்று இருக்கிறது. அது பற்றி ஒரு நாள் அதா இதா தலைப்படுக்க வேண்டும். நல்லா இருந்தது அண்டையான் அதா இதா சுவைத்தேன், பிறகுதான் கேட்டேன், பிந்தித்தான் என்ன திருப்பித்தான் கேட்டேன். அதே போலத்தான் அவை இது இது சிறப்பு. அது ஒன்று காசு, மற்றது அந்த சுவை இன்றைக்கு இல்லை என்றது உண்மை. எங்கும் வராது, அது தெரியாது எங்களுக்கு இல்லையா? அப்போ அதை வடிவாக சொல்லியிருக்க அவர் 100 புள்ளிகளை பெற்று. ஆனால் இந்த 2ஆம் தரம் பேர் எழுதாதீங்க. நகுலவதியாரே, நீங்கள் டெக்ஸ்ட் போட்டால் நீங்கள் பேர் எழுதாட்டிலும் எங்களுக்கு பேர் வரும் அதில். சரியா? அது திருப்பி போடைக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் வீணா போகுது. இது ஒரு முறை இதே நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். இனி செய்வார் என்று நம்புவோமாக. அடுத்தவர் ராஜினி. அடுத்தவர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வாசிக்காத ஒருவர் வாசிக்கலாம். எல்லோரும் தரணிகா வாங்க. தரணிகா. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் பெற்றோரே தெய்வம், சொர்க்கமே என்றாலும் என்னம்மா சொர்க்கமே என்றாலும் பிறந்த நாட்டை போல வருமா? அம்மாவின் பழக்க வழக்கங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அல்லவா? யாரோடும் பிரச்சனைப்படவே மாட்டாரே. வாழ்த்துக்கள். நல்ல குரல், நல்லா இருக்கு. சரி, நன்றி. இளையராஜாட்ட அறிமுகப்படுத்தி மோகனுடைய குரல் நல்லா இருக்கு. ஓகே, நன்றி. சரி, தர்ணிகா நீங்கள் ஓகே. உங்களை உற்சாகப்படுத்தத்தான் சொன்னேன் தர்ணிகா, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கா. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் பெற்றோரே தெய்வம், சொர்க்கமே என்றாலும் பிறந்த நாட்டை போல வருமா? அம்மாவின் பழக்க வழக்கங்கள் பிடிக்கும், யாரோடும் பிரச்சனைப்பட மாட்டா. வரவுக்கேற்ற செலவு செய்வா. வரவுக்கேற்ற செலவு செய்வா, கடன் பட மாட்டா. அம்மா வளர்ப்புடன் சமையலும் மிஞ்ச யாருமில்லர். கறிகள் சமைக்க அம்மாவைத்தான் சுப்பிடுவார்கள். கணவாய் பிரட்டல் கறியை மாமா அதுல ஒரு லைன் இருக்கு, அடிக்கடி கதைப்போம், அடிக்கடி கதைப்போம். அங்கு 2 வீட்டு அவர்களில் 10 பிள்ளைகள், அப்பா அம்மா ஆச்சி. எங்களில் அப்பா அம்மாவோடு பிள்ளைகள் 5, எல்லாமாக 20. ஆட்களுக்கு ஒரு கிணறு, ஒரு மலசல கூடம், 30 வருடங்கள் வாழ்ந்தோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரோடும் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை வருமா? இல்லையே. இங்கு தனிமையில்
அல்லவா அல்லவா வாழ்கிறேன் கடிகாரி அவ இடைவெளி விடையில முற்றுப்புள்ளியோட சேர்ந்து டைப் பண்ணபடியே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. உங்களுக்கு என்ன விளங்கிச்சுது? அவர் அம்மா ரொம்ப பிரச்சனை பரமாட்டா, அவ கடன் வைக்கம். அது அம்மாவில் உள்ள கட்டித்தனத்தை கண்டு வியந்தேன் என்ற தலைப்பில் இது வந்த ஏற்கனவே நாங்கள் தந்திருக்கிறோம் அது. ஆனால் அது இல்லை, இதுவும் ஃபெயில் தான். ராஜினி இருக்கிறா இணைப்பில் நிச்சயமாக ஓடி இருக்கிற வாச்சிருக்கலாமே வல்லனவே. சரி, அதை கொஞ்சம் எனக்கு வாசிக்க முடியாதுதான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சரி, ஆனால் இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரப்போகிறோம் எல்லோ? இல்லையே, நான் தனிமையில் இருக்கிறதா தான் முன்னுக்கு எழுதின அந்த அவ்வளவு பாராயணமும் அம்மாட இது எழுதுறது அது அம்மாவில் நான் வியந்தது என்ற தலைப்பு தந்திருந்தோம் எல்லோ. வேண்டாம், இன்னும் ஒரு கதை தருவோம். ஓகே, தனிமை என்றது கடைசியில மட்டும்தான் கொண்டு வாரீங்க. அப்போ முதலே தனிமை என்றிட்டு அந்த 20 பேர், ஒரு மலசல கூடம், ஒரு கிணறு, அந்த தனிமைக்கு போட்டுட்டு இதை எழுதி அதை மட்டும் போட்டிருந்தீங்கன்னா எல்லாரோடையும் ஒன்றாயிருந்து போட்டு இப்படி தனிமையில் வந்து அது எழுதப்படவில்லை என்பது. இப்ப தரணிக்கா சோதனைக்கு அனுப்பினதுக்கு பிறகு கூப்பிட்டு திருத்தியக்கில் கதைக்க மாட்டேன், என்ன ஃபெயில் தான் போடுவீங்க எல்லாம். சரி, நல்லது. அப்ப நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் செய்கிறீங்களோ? மன்னிப்போட விட்டு விடுங்க. என்ன இல்ல, விட்டு விட இல்ல, இப்பவே சொல்லிட்டு விடுங்க. வணக்கம் வணக்கம் வாங்கோ, இப்பவே சொல்லிட்டு விட்டு விடுவோம் நாங்கள். நீங்க சொல்லுங்க, அது தனிமையை பற்றி சொல்லுங்க. தனிமை என்ன சொன்னால், நாங்கள் எல்லாரும் அங்க இருக்கும் பொழுது ஒன்றாக கூடி வாழ்ந்த இடங்கள், வீடு, வளவு, உறவுகள் எல்லாம் இந்த வரைக்கும் எனக்கு கிடைக்க இல்ல. இன்று இங்க புலம்பெயர்ந்து வந்ததுல இருந்து எனக்கு கிடைக்க இல்லை. நாங்கள் ஒரு இருக்கிற ஒரு சின்ன நகரத்துல தனிமையில் இருக்கிறபடியா எனக்கு அது கிடைக்க இல்லை. உண்மை. ஆனால் ஸ்ட்ரெயின் ஃபீல்டுல எத்தனை தமிழ் குடும்பம் இருக்குது? ஒரு குடும்பமே இல்லைன்னா அப்ப அங்க போய் நின்று கொண்டு தனிய வாழ்ந்து கோட்டை காட்டினது யார்டப்புல? இப்ப நான் இருக்கிற ஈஸ்ட் ஹாமில் இருந்து கொண்டு நான் எனக்கு 10 பேர் தெரியாதுன்னு இருந்தா அது வேற விஷயம். அது என்ன தலைகளா கட்டி போட்டு அடி போட வேண்டிய விஷயம். நீங்க ஒரு திரும்பி இல்லாத இடத்துல போயிருந்து கொண்டு ஐயோ தனிமை இல்ல இல்ல அப்படி ஏண்டு இல்ல. இங்க இவர்கள் வந்திருந்தாப்புல கேம்ப்ல இருந்தாப்புல அதெல்லாம் ஜெர்மனியில தெரிஞ்ச கதைதான். யார்கிட்ட கேளுங்கோ, வந்திருந்து கேம்பில் முதல் வீட்லேயே 30 வருஷம் இருக்கணும்னு சொல்ல போய் நம்ம யார்கிட்ட கேட்டு பாருங்க பார்ப்போம். ஒன்று உங்களை மாதிரி ஒரு 5-10 பேர் சொல்லுவீங்க அதே இடத்திலேயே குடும்பம் நடத்துறவன். நல்ல கேம்பில் இருந்தோம், பிறகு ஒரு இடத்தை கொண்டே விட்டுச்சுன்னா அந்த கிராமத்திலேயே வாடகைக்கு எடுத்தோம், அண்டைக்கு இருக்கிறோம்ன்றது எனக்கு பிடிச்ச வாழ்க்கை. எனக்கு இது பிடிக்க இல்லைன்னா உடனே இன்னும் ஒரு சட்டுக்கு மாறி அங்கே சனங்களோட கூடி அடிபட்டு வாழ்வெட்டுப்பட்டு ஓடி வர வேண்டும். நான் நீண்டதா கதைக்கே இல்லை, மாறி போகலாம். ஆனால் நாங்கள் இவருக்கும் விருப்பம் இல்லை, அப்படியே இருந்துட்டோம். ஆயினால தனிமை பற்றி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. கரம் கோட்டார் அவர்களே, இவருடைய குற்றச்சாட்டை நிராகரிக்குமாறு தாழ்வன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். அதை நீக்கி விடுவீர்கள் என்று நினைக்கின்றேன். நீக்கி விடுவதென்றால் நீங்கள் ஸ்டட் மாறி பலர் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு மாற வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். சரி, தொடர்வோம். நன்றி. பாயிண்டை பிடிச்சிட்டீங்கன்னே அந்த தனிமையை தான் எழுதியிருக்கிறீங்க. அதுக்கு முன்னம் அதை எழுதாம தனிமை இன்றும் என்னால் முடிந்தாலும் அதுக்கான நிலவரம் எனக்கு இல்லாததினால் அன்றைய அந்த இழந்ததை இன்றும் பெற முடியாமலே தவிக்கிறேன் என்று 4 வரியில முடிச்சிருக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். இருந்தாலும் உங்களை விட்டுடுங்கோ இந்த முறை என்று சொல்லி ஓடக்கூடாது யாரும். சரியா? நன்றி நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து ஜெபா ஸ்ரீ தேவிகன் கனடாவில் இருந்து இணைகிறார். வாசிக்காத ஒருவர் வாசிக்கலாம் அல்லது நான் வாசிக்கிறேன். நன்றி நன்றி. ஜெபா அத்விகா வாசிக்கட்டும். அத்விகா இணைஞ்சிருக்கிறீங்களா? வணக்கம் அத்விகா. வணக்கம் அத்விகா, இணைஞ்சிருங்க. பெற்றோரை கேளுங்க. நன்றி. தர்ஜடி படிக்கிறேன். ஜெபா
ஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் கனடாவில் இருந்து இணைந்திருக்கிறார். நான் பெற்றோருடன் வாழ்ந்த காலத்தில் பலவற்றை பெற்றிருக்கின்றேன். இருந்தும் என்னால் இனியும் மீளப் பெற முடியாதது எங்கள் வீட்டில் இரவு நேரம் அம்மாவின் கையால் குழைத்து கொடுக்கும் நிலாச்சோறு. அதில் எங்களோடு சேர்ந்திருந்து உணவருந்தி பகடிகள் பலவிட்டு செய்து தொடங்கும் வேளைகளில் எனது அண்ணா என்னை சிரிப்பு காட்ட, செய்து தொடங்கினால் சத்தம் வேண்டாம் என அப்பாவின் கோபத்திற்கு ஆளாகிய இனிமையான நாட்கள். பாச அண்ணா போராட்டத்தில் வீரச்சாவை எய்திவிட்டார். அப்பா தான் அடக்கம் செய்தார். நான் இந்தியாவில் இருந்ததனால் அவரின் உடலை காணவில்லை. என்னால் இன்று வரை நம்பவும் முடியவில்லை. எங்கோ வாழ்ந்து கொண்டிருப்பாரோ என நினைப்பேன். இன்றைய தினம் இவற்றையெல்லாம் ஞாபகமூட்டி வெளியோரம் கண்ணீர் துளி தந்த பாமுகத்திற்கு நன்றிகள். நன்றி வணக்கம் கூறி விடைபெற்று எழுதியிருக்கிறார் ஜபாஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் கனடாவில் இருந்து. இதிலிருந்து தெரிய வருகிறது என்னவென்றால், இன்றைய தலைப்பினூடாக அவர் நிலாச்சோறு அம்மாவின் கையால குழைத்து கொடுக்கும் நிலாச்சோறை இங்கே தவற விட்டிருக்கிறார். இங்க கிடைக்காது என நினைத்துக் கொள்கிறார். கூடவே அவருடைய அண்ணாவின் உடலை காணாதபடியால அண்ணா எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருப்பார் என்ற நினைவும் அது 2வதா போயிட்டு, அதனால 80 புள்ளி கொடுப்போம், 20 புள்ளி கழிச்சு கொடுவோம். ஆனா அவர் வடிவா அந்த தலைப்பை இதை இளையவர்களும் சிறுவர்களும் இதை புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு கேள்வி தந்தால், ஒரு கட்டுரை எழுத சொல்லி சொன்னால் இப்படி தலைப்பிட வேண்டும். அவர் அந்த அதாவது என்னால் இனியும் மீளப்பெற முடியாதது என்று தானே வலியுறுத்தி விட்டு நிலாச்சோரை அவர் எழுதுகிறார். அதுதான் அந்த உண்மையான கதை. ஆனால் பின்னால் நாங்கள் இன்று தொலைத்த உறவுகளில், அதாவது இழந்த உறவுகளில், உயிரோடு இல்லாமல் இருக்கிற உறவுகளில் இன்று ஒருவரை நான் நினைவுபடுத்தி அது ஏன் என்று காரணம் சொல்வதையும் இன்னும் ஒரு தலைப்பாளி கொள்வோம். யாராவது ப்ளீஸ் எழுதி வைச்சு கொள்ளுங்க. அடுத்த வாரம் சிறு வயது ஞாபகங்களில் என்னை அம்மா பெற்றோர் தூங்க வைத்த அனுபவம்ன்றது சீரியஸா போயிடும். டாக்டிக்ஸ், அதாவது மாய மந்திரங்கள், எப்படி எப்படிலாம் சூக்காட்டி பேக்காட்டி நித்திரவிழா வச்சார்கள். அநேகமாக முன்னர் காலத்தில் எந்த நேரம் அழுகிற பிள்ளைய என்ன செய்வார்கள்? வாய்க்குள்ள டக்குன்னு இப்படியே ரோட்டோடியாது. இந்த காலத்தில் அழுது குழப்படி செய்கிறவர்களுக்கு என்ன கொடுப்பார்கள்? நீதினிக்கு பயங்கர அனுபவம். விவாத மன்றத்துக்கு கேட்டால் அந்த காலம் சூப்பி ஓட்டினார்கள், இந்த காலம் மொபைல் ஓட்டுகிறார்கள். இப்படியும் சொல்றவர்கள் பஸ் வேற போதும் போகணும் சரியா சாப்பிட சொல்லி பஸ் வேற போகணும் சொல்லி சிறுவர்களை சொல்லி. ஓகே, அப்ப அது அடுத்த வாரம். இன்னும் ஒரு வாரம் இழந்த உறவுகளில் ஒருவரை நினைவுபடுத்தி ஏன் அந்த இழப்பில் தவிக்கிறீர்கள் என்பதை போடுவோம். அதுக்காக வீரச்சாவா இருக்கணும் இல்லை, இயற்கையாக இறந்த என்னுடைய அம்மாவாக கூட இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். ஆனால் அப்படி பட்டியலிட்டு பிறகு சித்தப்பா சாக்லேட் கொண்டுருவார், மாமா கேண்டோஸ் கொண்டுருவார், இவர் அல்வா கொண்டுருவார், புல்டோ கொண்டுருவார்னு கதை விடக்கூடாது. ஒருவரை தலைப்பிட்டு எழுத வேண்டும். சரிதானே? ஈஸ்வரி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது 3ஆம் வகுப்பு தமிழ் தான். அவே தலைப்பு விளங்கும். சரி, தொடர்வோம். ஜெபாஸ்ரீ அவரை அழகாக அந்த தலைப்பிட்டு வணக்கம் சொல்லி அந்த எழுதின விதமும் மிக அழகாக இருக்கிறது, பார்க்க அழகா இருந்தது. நன்றி. சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். யார் வாசிக்கிறீர்கள்? அதிபர் வாசிக்க வேண்டும் நினைக்கிறேன். உங்களுடைய முறையில வருது. எப்படி மாமா வாசிக்கணும் இல்லையா? குட்டிதானே, நீ பின் வாங்குற. சிவதர்ஷினி ராகவன் அவர்களின் வரிகள். பெரும்பெரு இல்லாத போனதின்று நான் வாழ்ந்த வீடு அம்மா அப்பா அக்காக்கள் அண்ணா என்ற அழக ஆசை ஒன்றாக மறைந்த காலம் அது. ஒரு வீட்டுக்குள் இத்தனை பேரா, சண்டை சந்தோஷம் எல்லாமே நிறைவாக இருக்கும். கவலை மறந்து சுற்றிய காலம் அது. இப்போ நினைத்தாலும் அந்த மகிழ்வை மீள பெற முடியாதே. சிவதர்ஷினி ராகவன் அவர்களின் வரிகள். பாஸ்
என்ன நீதினி ஓ ஒன்றத்தான் எழுதியிருக்கிறார். ஓகே சரி. அதை ஒண்டா ஒரு வீட்டுக்குள்ள இத்தனை பேர், இன்றைக்கு அத்தனை பேரும் தனித்தனி வீடு, மிச்ச அறைகளுக்குள்ள பேதான் இருக்குது. அநேகமான ஐரோப்பியங்கள வீடுகளுக்குள்ள பேதான் இருக்கு. ஆனால் ஒருவருமே போகாத வீட்டை அம்மா வந்து தோலில் ஒரு சால் என்ன துவாய போட்டுக்கொண்டு அதெல்லாம் துடைச்சி கொண்டு திரும்பினோம். நான் இது ஐரோப்பாவில் இது அதிகம் காண்டேன்னா ஆட்களே இல்லாத அறையெல்லாம் ஏன் ஒவ்வொரு நாளும் துப்புரவாக்குறீங்களேன்ட்டு. அது ஒரு விதமான மனநோய். அன்போடு நடாமோன் செய்தாலும் அவருக்கு மனநோய் தான். மன்னிப்போட நடாமோன் உட்பட இப்படி செய்வர்கள் சும்மா அந்த தோளில் துவாய போட்டுக்கொண்டு எங்கே நாங்கள் வந்திருக்கல டிவி எல்லாம் துடைச்சி கொண்டு திரும்புங்க. நன்றி. தொடர்ந்து நான் மணிவண்ணனுடைய வரிகள். அபிராமி தாங்கோ வாங்க அபிராமி. பெற்றோரே தெய்வம். அன்று அப்பா அம்மா தங்கைகள் அம்மம்மா என் சேர்ந்து வாழ்ந்த காலம். ஒரே மாதிரி நால்வருக்கும் அம்மா தைத்து தந்த சட்டையை போட்டு சைக்கிளில் திரிந்தவை. நெருங்கிய படுக்கைகள், விதவிதமான சாப்பாடுகள், சேர்ந்து விளையாடிய விளையாட்டுகள் மற்றும் குடும்பமாக மகிழ்ந்த தருணங்கள் என்னால் இன்றும் மீளப் பெற முடியவில்லை. எஸ் மணிவண்ணன். இப்ப அபிராமிட்ட கேட்போம். அபிராமி, அம்மாட குடும்பத்துல எத்தனை பேர் ஒண்டா வீட்டு இருந்தாங்க? நம்பரை சொல்லுங்க. 7 பேர் ஒண்டா இருந்தாங்க அம்மாட சின்ன வயசுல. அதான் 7 பேர். 7 பேர். இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க அம்மாட வீட்டுல? 3 பேர். இடிவிழும், அதாவது வானத்திலிருந்து இடிவிழும் தலையில இல்ல 4 பேர். 4 பேர். ஏனென்றால் நாங்க விளக்கம் கேட்கவில்லை. எத்தனை பேரோட அம்மா வாழுகிறார் அம்மாவும் சேர்த்து? இப்ப அங்க இலங்கையில இல்ல. அம்மா இப்ப எத்தனை பேரோட தன்னையும் சேர்த்து வாழ்றாரு? அம்மா அம்மா தன்னையும் சேர்த்து எத்தனை பேரோட வாழ்றாரு இப்ப? இப்ப லைக் பேசிக்கலி அம்மாட குடும்பத்தோட நாங்களும் வீட்டுல 5 பேர். ஜஸ்ட் 2 தான் மிஸ்ஸிங். ஏன் அம்மாவால் அந்த சந்தோஷத்தை சுவிஸில் அது 5 பேரோட அதே மாதிரி எழுதுறது வாசிங்க கடாரண்டு. என்னது கூடி சேர்ந்து வாழ்ந்த காலம், ஒரே விதமான தச்சு போடுற சட்டை, சைக்கிளில் வெளியில் போகிறது, விதவிதமான சாப்பாடு, சேர்ந்து விளையாடுற விளையாட்டுக்கள், இது எல்லாமே இப்போ செய்ய முடியாது. எங்கே என்ன இடம் உங்களோட கிராமத்தில் பேர் என்ன? கொனெக்ஸ்லேயும் செய்ய முடியாது. பாஸ் பண்ணிட்டு ஃபெயில் பண்ணி போட்டோம். இப்ப ஒரு பூனையும் ஒரு நாயையும் வளர்த்தீங்கன்னா 7ஆ மாறிடும். ஒரே விதவிதமான சாப்பாடுகள், வெளியில எல்லாரும் நாய்க்கும் பூனைக்கும் சைக்கிளோட பழக்கிட்டு 7 பேரும் சைக்கிள்ல போகலாம் என்றது. ஓகே, அதுதான் இன்றைய காரணமே. இருந்தும் இல்லாமல் வாழ்வது ஏழ்மை என்று சொல்லலாம். என்ன பணம் அல்ல. அன்றைக்கு பேசினது தானே, பணம் இல்லாதவன் ஏழையாண்டு. இதுதான் ஏழ்மை. எல்லாம் இருக்குது, என்னால் அனுபவிக்க முடியவில்லை. ஏற்றுக்கொள்றீங்களா ஜெசி அவர்களே? ஏற்றுக்கொள்றீங்களா? எங்க மறைஞ்சிட்டார்? ஏற்றுக்கொள்ளுறீங்களா? இன்றைக்கு வாழலாம் என்று சொல்றேன். ஜெசி அவர்களை கேட்டோம். உங்களை இன்றிலிருந்து இதுல எழுதின அந்த பெரும் பேற்றை இன்றிலிருந்து உங்களோட வீட்டுல ஆரம்பிங்க. உங்களோட அம்மாவே கேள்விப்பட்டு பொறாமப்படுற அளவுக்கு இன்றிலிருந்து இதுல எழுதினது அவலத்தையும் வீட்டுல அனுபவிங்க. சரி, 3 மாதத்துக்கு பிறகு கேட்பேன். இதை காற்றிலேயே கேட்பேன். முயற்சி அல்ல, ஒரு மனதுல சந்தோஷத்தை வீட்டுல எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்துட்டா போச்சு. எல்லாரும் ஒத்துழைக்கும். அப்படியா? அவையே ஒத்துழைக்காட்டி என்ன செய்யறது? முந்தி நீங்க 7 பேர் இருக்கீங்களா, எல்லாரும் ஒத்துழைச்ச வேலையே. யாரும் அம்மாவோ ஆச்சியோ யாரோ ஒரு ஆள் கட்டி இழுத்த அவியலை. ஓகே, நன்றி. நான் நிறைவில் சொல்லுவேன். இதுதான் அந்த என்னுடைய பிரச்சனையும் நான் நிறைவில் சொல்லுவேன்.
ரைட், அடுத்ததாக நன்றி. நன்றி. நிறைவாக இல்ல நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுடைய வரிகளை இங்க யார் தர போறீர்கள் வாசிக்க? நான் பெற்றோரே தெய்வம் படுத்துறங்கிய அம்மாவின் மடியும் தூக்கி வளர்த்த ஐயாவின் தோளும் ஆச்சி அம்மம்மாவின் கொஞ்சலும் பாசமான அரவணைப்பும் அக்கா அண்ணன் தம்பி தங்கையிடம் கொண்ட உறவின் வருடல்களும் தொடர முடியாத தொலை தூர நினைவுகளாக மட்டும் என் நெஞ்சில் நிறைந்திருக்கிறது. வசதி வாய்ப்புகள் நான் அரவணைக்கும் சொந்தங்கள் இங்கு ஏராளமாகலாம். ஆனால் என்னை அரவணைத்து மகிழ்ந்த சொந்தங்கள் அந்த காலங்கள் பசுமை நிறைந்த நினைவுகளாக என் நினைவோடு மட்டுமே. நினைவூட்டலுக்கு மிக்க நன்றி. பாமுகன். இதிலிருந்து அவரும் தன்னுடைய அந்த உறவுகளோட இருந்ததான் சொல்லுவார். முதல் தலைப்பு முதல் பந்தி தான் அந்த அவற்ற பதில். படுத்துறங்கிய அம்மாவின் மடியில் தூக்கி வளர்த்த ஐயாவின் தோளில் ஆச்சி அம்மாவின் கொஞ்சல். கீழே அதுக்கு வேற விளக்கம் தர்றார், அதுவும் எனக்கு பிடிச்சது. நான் இப்ப மற்றவியலுக்கு செய்ய முடிஞ்சாலும் எனக்கு செய்யறதுக்கு இனி இல்லையே. அந்த 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 ஒரு நினைவை அவர் இழக்கிறார் இன்றைக்கும். ஆனா உண்மையில தனக்கு பிறகு பிறந்தவர்களை அதே விதமாய் செய்து அதை மறக்கடிக்கலாம். அதனாலும் சரி, அப்ப என்ன செய்வோம், 99 புள்ளி போடுவோமா? சரி, நன்றி. நிறைவாக சக்தி ஸ்ரீனி சங்கர் அவர்கள் பின்னித்தான் இணைந்திருக்கிறார். இருந்தாலும் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களில் பெற்ற பெரும் பேறு அந்த 10 பரப்பு காணியும் அரை சுற்றி இருந்த காணிகளில் வசித்த குடும்பங்களும் அந்த ஐக்கியமும் இந்த புலம்பெயர்வினால் இழந்து இன்று வரை கிடைக்காமல் போயிற்று. காரணம் போர். அந்த கிராமத்து சூழல் இனி எப்போ வரும்? இதிலிருந்து அந்த அந்த காணிகளும் சுற்றி வாழ்ந்த வாழ்க்கையும் அது நிச்சயமா ஜெர்மனியில் அப்படி காணியெல்லாம் வாங்கி சுத்தவரை 10 குடும்பத்தை போட்டு எடுக்க இயலாது. அவர் பாஸ்ன்னு நினைக்கிறேன், பிந்தி எழுதினாலும் பாஸாக இருக்கிறார். வாழ்த்துக்கள் சக்தி ஸ்ரீனிசங்கர் அவர்கள். நிறைவாக ஈஸ்வரி அவர்களுடைய பேச்சோடு அவருடைய கருத்தோடு தமிழருடைய கருத்தோடு நிறைய பேர் ரஜினி இப்ப யாரோ ஒரு ஆள் எழுத இல்ல தமிழர்கள் ஏன்னா தலைப்பு விளங்கி இல்லை, அது மாதிரி ரஜினி எனக்கு இப்போது அந்த அதாவது கிடைக்காதது என்று சொன்ன சகோதரர்களோடு ஒன்றா படுத்துறங்கிய நாள் இன்றைக்கும் வராது ஒன்று அதைத்தான் நான் இப்போது நினைக்கிறேன். ஒரே காட்டில் ஒரே பாயில் அல்லது ஒரே பாயில் கட்டிலும் இருப்பதில்லை, உண்மையாக ஒரே பாயில நாங்கள் சூரிய கதிர்கள் மாதிரி ஒவ்வொருத்தர் அங்கால நாங்க எங்கண்ட இங்கிலாந்துல இருக்கிற கசின்ஸ் எங்களோட வீட்டுல வரைக்க அல்லது நாங்க இந்த வீட்டை போய்க்க நாங்க எல்லாரும் நாங்க கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து மெட்ரஸ்ல கீழே வச்சு நாங்க படுப்போம். ஒரே ரூம்ல குமஞ்சு அடிச்சு நிச்சயமாக அது ஒரு சந்தோஷம். அது யாராவது இப்ப மிலானி சொன்னதே வேறு யாரும் இல்லையவர்கள். ஓகே, என்ன நீதினி என்ன ஆக்சியா அதே அனுபவம் தான். பிரான்ஸ்ல நம்ம அந்த ஃப்ரெண்ட் வரைக்க அவைக்கு 6 பிள்ளையர். அப்ப எல்லாரும் வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒரே ரூமுக்குள்ள மெத்தையில போட்டு. அது அம்மா அல்லது அப்பா கேட்டு செய்தீங்களா இல்ல நீங்களே முன்மொழிஞ்சு இல்ல நாங்கள் ஒன்றா தான் ஒரு ரூம்ல படுக்கிற வேண்டும் வந்தீங்களா? அப்படிதான், இந்த வேற வழி இல்ல, ஒன்றாதான் படுக்க. கன்னடத்துல அம்மா ஆர்கனைஸ் பண்ணுவா, நீ அட்ஜஸ்ட் பண்ணுங்க எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து உங்களோட ரூம்ல படுக்கட்ட வேண்டும். அது இல்லாம அம்மா வேறு அரேஞ்ச்மெண்ட் செய்ய இல்லை விடுங்க நாங்கள் ஒரு ரூம்லேயே படுக்கிறோம் ஒரு பெட்லேயே ஷேர் பண்ணுறோம்னு சொல்கிற நான் உங்களே சொல்ல இல்லை, பொதுவாக என்பது உட்பட சொன்னால் இல்லையண்டா அம்மா சொன்னதுக்காக செய்திருப்போம். 4 நாள் ஒன்றா இருந்திருப்போம். போனோன்னு அப்பாடா இந்த பெட் ஃப்ரீ ஆகிட்டுது. சரி பாப்போம், அச்சியா சொல்லுங்க. எந்த வீட்டுப்படி கசின்ஸ் வந்தவங்க 4 பேர் வந்தவங்க. நான் என் தங்கச்சி மற்றது இந்த 4 பேர் மொத்தமா 6 பேர் 2 ரூம்ல படுத்துறாங்க. நாங்க எந்த பெட் வந்து நல்லா பெருசு, அதுல 4 பேர் படுக்கலாம்.
அது ஆனா நாங்க மேல நிமித்தி வச்சுட்டு நாங்க ஒரு நல்ல பெரிய மெட்ரஸ் போட்டு விட்டுனாங்க நாங்க எல்லோரும் சேர்ந்து படுக்கிறதுக்காக நான் கேட்டேன் அம்மா கிட்ட அப்படி படுக்கலாமா என்று என்ன அப்ப நாங்க ரொம்ப படுத்ததே இல்லை இரவுல நாங்க இப்படி சும்மா குசு குசுன்னு காய்ச்சி கொண்டு இருந்தோம் நாங்க அவங்க நாள் அப்படி அதுதான் காரணம் நித்திரோடுறதுக்காக அப்படி செய்யறதில்ல தானே, கதைச்சு சிரிச்சு கும்மாளம் அடிக்கத்தான் அது விருப்பம் உண்மையில. ஆனா அட்சியா நீதினி எத்தனை தடவை நடந்தது இத்தனை வருஷ வாழ்க்கையில? 4 தடவை. 4 தடவை. நீதினி ஒவ்வொரு 2 வருஷம், ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா. மற்றவர்களுக்கு இந்த சந்தர்ப்பமே கிடைக்கும். எனக்கு என்னெல்லாம் இருக்கும் இந்த அவ்வாறு தடவை. சரி தரணிகா, எப்ப ஸ்லீப் ஓவர் கடைசியா போனீங்க? அம்மா நார்மலி விட மாட்டா ஸ்லீப் ஓவருக்கு. ஆனா ஒரு நாள் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்க நாங்க அது வந்து வேற வழி இல்லை. இதை மற்றவர்களும் கேளுங்க, பெற்றோரும் உட்படத்தான். இந்த ஸ்லீப் ஓவர்ன்றது இப்போ நீங்கள் கசின்ஸோட படுத்த அந்த விஷயத்தை தான், அதாவது ஒன்றாக தங்கியிருந்து வந்த விஷயத்தை தான் இன்னும் ஒரு நண்பர்களோட சின்ன வயசுல அதுக்கு அனுமதிக்கிறது. ஜெர்மனியில் ஸ்லீப் ஓவர் அப்படி சொல்லுவீங்க. சரி, தரணிகா வந்து ஒரு சொல்லாம குற்றஞ்சாட்ட, தரணிகான்றதை மறந்துட்டு சும்மா ஒரு பிள்ளை சொல்ற அம்மாவுக்கு பிடிக்காதுண்டு, அம்மா விடுறது இல்லையண்டு. உங்களில் எத்தனை பேருக்கு மற்றவர்களுக்கு அம்மாக்கள் விடவில்லை? விட மாட்டேன். அது வந்து நீங்க போறது, அது பள்ளிக்கூடத்தால கூப்பிடணும். சுவிஸ்ல எல்லாம் ரீடிங் வீக்கெண்ட் இருக்குது, ஒரு இரவு போய் எல்லாருமே பள்ளிக்கூடத்துல படுத்திருந்து கதையெல்லாம் வாட்சி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வீட்டை. அது இல்லை, நான் சொல்றது என்னன்னா, நீங்க நண்பியோட அம்மாட்ட சொல்றீங்க, அம்மா இந்த அடுத்த மாதம் நான் ஸ்லீப் ஓவர் என்ற நிஷானி நண்பியோட போக போறேன், இன்னும் 2 பேர் வேற போயிடும். அப்படி கேட்டு போனது உங்கள எத்தனை பேர்? அபிராமி சுருக்கமா சொல்லுங்க. Also நான் வந்து 2 தடவை போயிருக்கிறேன். ஆனா அது வந்து என் அம்மாக்கு நல்லா தெரிஞ்ச நண்பியல் அவர்கள், அதனால அம்மா அதுவும் கிட்டத்தட்ட முதல் சொன்ன அம்மாவோட பிரச்சனை தான். ஏனென்றா உங்களை நம்பிக்கை இல்லை வேற. ஓகே, நீதினி சொல்லுங்க. நீங்க வளர்ந்ததுக்கு பிறகுதான் போறேன்னு சொன்னீங்க. ஓகே, அப்ப விடுங்க. வேற யார்? தரணிக்கு இப்ப கை ஏத்துறீங்க? கேக்குறதில்ல, எனக்கு பதில் தெரியும். பதில் தெரியும். வெரி வெல் தான். தரணிகா 45 வயசு நல்ல அம்மாவா இருப்பா. ஏன்னா பிள்ளைகளை போஸ்ட் பண்ண மாட்டா, பிள்ளைகளை கேட்டா என்ன பதில் வேற மட்டும் தெரியும். அது உண்மையில ஒரு கிளவர் ஆன்சர் தரணிகா. அது கிடைக்காட்டி ஏன் சண்டை பிடிப்பான் என்ன? ஓகே ஓகே. ஆனால் உண்மையில சொல்றேன், தரணிகா உங்களோட வீட்டை சொல்ல இல்லை, பொதுவாக சொல்ல. எங்களோட வீட்டின வைப்போமே, நான் ஒரு அப்பாவாக அதை தடுக்கிற போது நான் தவறு விடுகிறேன். இது எந்த ஊர் இல்லை, இது வந்த ஊர். ஆனால் என்னுடைய பிள்ளை இந்த ஊர் தான், அவர் வந்த ஊர் இல்லை. சரி பாப்போம். ஓகே அட்சியா, நான் நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். நான் 3 வீடுகள் என்னை விட்டு தள்ளி வாழறா. எந்த ரோட்ல தான் 3 வீடுகள் தள்ளி நான் கேட்டிருக்கிறேன் அவன் விட்டு போனாமா. ஏன்னா அவன் எனக்கு பிரைமரி ஸ்கூல்ல இருந்து தெரியும், முதலாம் வகுப்பு இருந்து. என் இப்பத்திய பள்ளிக்கூடத்திலும் அவ போறா. அதனால நான் அவனோட தான் கூட இருப்பேன். அதனால கேட்டான், ஆனா அம்மா இல்லைன்னு சொன்னவா. ஓகே, இல்லை அது அறியாமை தான். பாப்போம், வேற யாரும் சொல்ல போறீங்களா? நாங்க இந்த ஸ்லீப் ஓவர் மிலானி ஒரு ஷோர்ட்டா. நான் சின்ன வயசுல போயிருக்கிறேன், ஆனா இப்ப பெரிய வயசுன்னு சொல்லும் போது எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. சின்ன வயசு காலத்து மட்டும்தான் முந்தி அப்படி செய்தது. அதான் நீதினி வளர்ந்ததுக்கு பிறகு நான் அதை நிப்பாட்டிட்டேன் அந்த கதை. ஏன்னா நீங்க அது பிரைமரி ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புக்கு கீழே இருக்கிற காலங்கள்ல ஸ்லீப். அப்ப சின்ன வயசுல அப்படி இன்னும் விடையில 5ஆம். ஆனால் பிரச்சனை இல்லை, கடந்த காலத்தை சொல்லி அம்மாக்களை குற்றவாளி கொண்டில் ஏற்றுவது தவறு. ஆனால் இனி வருகிற பெற்றோர்கள் அதை விளங்கி கொள்ளுங்க. இன்றைக்கு கூட நடக்கும்போது இந்த புதிய உறவோடு நாங்கள் பேசிக்கொண்ட விஷயம் வந்து, வளர்ந்த பிள்ளைகள் பேசி பழகுவதற்கான வாய்ப்பு தமிழ் உலகத்தில் இல்லை. அவர்கள் தாங்களாக தேடுகிறார்கள்.
அதனால் தவறுகள் நடக்கிறது. இதுதான் எங்களுடைய டாப்பிக்காக இன்றைக்கு காலையில் நடக்கும்போது பேசிக்கொண்டோம். சரி, இது ஆற்றையிலேருந்து வந்த நான் என்று சொல்லிச்சோன்னா ஆற்றை கடைசியாக வாசித்தோம், சக்தி ஸ்ரீனி சங்கர் வாசித்தோம். அதுக்கு முதல்ல யாரோ ஒருவர் அந்த ஒன்றாய் படுத்து தூங்கின உறவுகள். சரி, தாமலர் சொல்லிட்டீங்க. ஈஸ்வரி அவர்கள் சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கும் வரைக்கும் எனக்கு அது கிடைக்கல என்ற ஏக்கத்தில் இருக்கிறேன். எது அது? அங்க இருந்து வந்த காலத்துல இருந்து அந்த சிந்தனை இருக்கு எனக்கு மனதில். பிரிவு அது ஒன்றும் செய்யலாது. நீங்க இத தலைப்பே புலம்பெயர்ந்ததினால் எனக்கு நான் இழந்தது தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அதான் என்னுடைய நண்பர்கள் புலம்பெயர்ந்ததினால் இல்ல அம்மா அப்பாவோடு வாழ்ந்த காலத்தில் வீட்டில் அவரிடமிருந்து கிடைத்த ஒரு பெரும் பேறு ஒன்றை இன்று வரைக்கும் என்னால் திருப்பி பட முடியல. அதான் அவையோட இருந்த அந்த கிடைச்ச எல்லாம் தானே இல்லாம அது சொல்லித்தான் இங்க ஃபெயில் விட்டவியல் கனவேற நாங்கள் ஃபெயில் போட்ட எல்லாத்தையும் ஒன்றை சொல்லுங்க. என்னுடைய உறவினர் சகோதர உறவுகள் தான் எனக்கு இன்னும் கிடைக்கல. அங்க இருந்து அவைய இழந்த போல அப்படி ஒரு நிலைமையில தான் இங்க இருக்கிறோம். தவறுகள் ஒரு சின்ன 5 நிமிஷம் பாடம் எடுக்கணும், அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனால் என்னன்னா அப்படி நினைக்கிற போது எனக்கு 6-7 விஷயங்கள் ஞாபகத்துல வரும். பிறகுதான் நான் ஒண்ட பிடிக்கிறேன். அவ திருப்பி அம்மா அப்பாவோட அதால நீங்க கதைக்கிற விளங்கல. சரி, அவர் நிப்பாட்டிது வேற. நீ அப்ப கணக்க வரைக்கும் எவ்வளவு கூட நேரம் நீங்கள் அந்த நினைவுகளோட வாழ்றோம் எங்களோட அம்மா அப்பாவோட என்றதுதான் இந்த பெற்றோர் தெய்வத்தின் நோக்கமே. இல்லாட்டி மறந்து போயிடுவோம் இல்லையா? அதுதான் உண்மை. அப்போ காலில் வச்சு காலை நீட்டி வச்சு தலானியை வச்சுட்டு அதில் ஓராட்டி நித்திர கொண்ட பிள்ளைகளில் நீதினி மட்டும்தானே ஆன்சர் பண்ணார். மற்றவர்களுக்கு என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன் என் அம்மா இப்பவும் அது செய்யறாங்க. சரி, இப்போ அப்புறம் எனக்கு கேட்காம போயிட்டு வேணிக்கணும். தங்கச்சி ஏன் மற்ற பிள்ளைகளுக்கு அது கிடைக்காம என்ன அம்மா அவையில் என்ன பாராளுமன்றத்திலேயோ ஐக்கிய நாடுகள் சபையில பிரதிநிதியா பேசி கொண்டு வந்த வேலை பிள்ளை பெற்று எந்த அம்மா செய்வா? அப்போது நான் சொன்னேன் கவனிக்காம. இல்ல, அதுதான் கவனிக்காததே இவ்வளவுதான், அது ஃபெயில் தான். நாங்களும் பிள்ளைல வச்சு தலையணை வச்சு ஆட்டினது எல்லாம் நாங்களும் செய்திருக்கோம். அதல்ல நீங்க கேள்வி இது. இங்க இப்ப இளையவர்கள் இங்க இருக்கிற இளையவர்கள் இப்ப உங்களோட வீட்டுல உங்களோட பிள்ளைய கேட்டா சொல்லுவாரு என்ன காலில் வைத்து தான் சின்ன வயசுல ஒரு ஆட்டி தோல்ல வச்சு உப்பு மூட்டை போய்கொண்டோம் சொல்லுவார். சரி, சந்தோஷம். அவே சிறப்பு. அதில் என்னுடைய பக்கத்தில் எனக்கு 2-3 வந்தது. அதில் ஒன்றைத்தான் எழுத வேணும். குறிப்பாக தவிர்க்க முடியாதது அம்மா என்ன சாப்பாடு செய்திருந்தாலும் எனக்கு அது என்னன்னு தெரியாது, இல்லாட்டி அம்மாவோட கையில் வருமோ தெரியாது, என்னென்றாலும் அமிர்தமாக இருக்கும். ஆனால் அது இல்லை என்னுடைய பதில் ஒரு ஏக்கமான பதில் என்னென்னா 8 பிள்ளைகள் கொஞ்சம் பிரிஞ்சு தான் வாழ்ந்தேன். நான் மட்டும் பிரிஞ்சு வாழ்ந்தேன். ஆனால் இருந்தாலும் சேர்ந்து பிரிஞ்சேன்னு நானும் அப்பாவும் தனியே இருந்த நாங்கள். ஆனால் பிறகு சேர்ந்து இருந்த காலங்கள் இதே 8 பிள்ளைகள் இன்றைக்கு 8 பேரும் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் அம்மா வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அம்மாவால் அந்த 8 பேரையும் அதே மாதிரியான உணர்வோடு ஒன்றிணைக்க அவரால் முடியலை என்று சொல்கிறத விட அவருக்கு ஒத்தாசையாக 8 பேருமே இருக்கவில்லை என்றது எனக்கு இந்த ஜென்மம் இல்லை, இன்னொரு ஜென்மம் வந்தாலும் இந்த ஏக்கத்தை என்னால் தீர்க்கவே முடியாது. ஏன் என்னத்துக்கு பிரிஞ்சிருந்தாலும் ஒரு உலகத்துக்கெல்லாம் இருக்கிறோம். இற்ற வரைக்கும் 8 பேரும் ஒன்றாகவே சந்திக்கவில்லை கடந்த 45 வருடங்களில். பிரச்சனை தானே. நான் எழுதுறேன் இதை மட்டும்தான் எழுதியிருப்பேன். சாப்பாடு எல்லாம் சும்மா கதை. நாளைக்கு எல்லாத்த அம்மாவும் போட்டு உருட்டி தந்தா அது சூப்பர் தான் என்ன. ஆனா இங்க அவர்கள் தீத்தி விடும் போது இன்னும் ஆசையா தீத்தி விடுறது இல்லை. இருந்தாலும் உதாரணம் சும்மா அபிராமி ஒரு கசுண்டுவோம். அபிராமி மத்தியானம் வருவா 11:30க்கு சாப்பிட்ற பிரேக்குக்கு, இன்னொன்னா வருவா.
சரி எட்டுக்கு என்ன கறியண்டு அப்புறம் கொசினிக்குள்ள வா சட்டியை திறந்து வாப்பா பருப்பும் கீரையும் அம்மா எனக்கு பசிக்க இல்லை என்று 2 ஜோக்கட்டை தூக்கி கொண்டு ரூமுக்கு வந்துடுவா. இது சும்மா அபிராமி இந்த பேர்ல சொன்னா அபிராமி சண்டைக்கு வர வேண்டாம். உதாரணமா பல பிள்ளைகள் இதையே தான் செய்கிறார்கள். ஆனா இருந்து சுவையாக இந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி சமைச்சு அதை உருட்டி வாயில கொடுத்து மொபைலை பறிச்சு வச்சுட்டு அதெல்லாம் கொடுக்கலாம். ஏனெண்டா நாங்கள் இருந்தும் இல்லாம வாழ்றது மிகப்பெரிய ஏழ்மை அது. சரி இருந்தாலும் சந்தோஷம். தர்ஜினி அவர்களும் சொல்லிட்டு விட போறீங்களா? ஆனா ஒன்று உங்களுக்கு காரணம் இதற்கும் அம்மா இங்க இருக்கிறாண்டு. நான் தலைப்பு வந்து அம்மாவுடன் வாழ்ந்த அப்பாவுடன் வாழ்ந்த அந்த கால நினைவு தானே தலைப்பு. அப்படின்னு அவளுது இல்லை. மன்னிப்புடன் ஒரு நிமிடத்துக்கு சொல்லலாமா? சொல்லுங்க. அல்லது சொன்னா அழுதுருவேன்றதுக்காக சொல்லாம இருக்கிறீங்களா? அப்படி இல்ல அப்படி சொல்லிட்டு யோகா தொடங்கலாம். அந்த என்னுடைய அங்க கிடைத்தது இப்ப அம்மாவிடம் கிடைத்தது பெறாத பேரு கிடைக்குதுன்னா எங்க அம்மா 2 இருக்கு, அதுல 1 எடுக்கிறேன். என்னுடைய பிறந்த நாள்னு சொன்னா எனக்கு மாம்பழம் நல்லா பிடிக்கும், பலாப்பழம் நல்லா பிடிக்கும். அப்ப பலாப்பழம் வந்தா பெரிய விழாப்பழமோ அதோண்டு வேண்டிட்டு இருக்கேன். இல்லைன்னு சொன்னா அது கிடைக்கலைன்னு சொன்னா மரத்தோட வேண்டிட்டு ஒரு மரம் இந்த வீடுகள்ல விப்பினா அந்த மரத்தோட கல்விங்கள்லாம் அப்படி இருக்கிறது. அந்த மரத்தோட வேண்டி அதை எனக்கு சொல்லிட்டு வேற நாங்க அதை பகிர்ந்து அது இங்க இல்ல, அப்படி அது ஒரு பெரிய பேரு, இங்க அப்படி பெறவும் முடியாது இழந்திருக்கிறது உண்மை. நன்றி. சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஏன் எழுதியில் என்று கேட்டு நேரத்தை நீடிக்க விரும்பவில்லை. அடுத்த வாரம் தூங்க வைக்கும் அம்மாவின் தந்திரங்கள், இது சரியான வார்த்தையை நினைக்கிறேன், தந்திரங்கள். அதை பிறகு ஞாபகப்படுத்தி விடுங்க. தூங்க வைக்க சின்ன வயசுல அம்மாவின் தந்திரங்கள், என்னை தூங்க வைக்க எடுத்தது. இளையாக்கள் எழுதுவீங்களா? இப்பவே தலைப்பு தந்தாச்சு. ஆமாம், விளங்கிச்சு தானே எல்லாருக்கும்? எல்லோருக்கும் விளங்கிட்டு நானும் இனி வீட்டை சென்று மிகுதியை கேட்கிறேன். நன்றி, வணக்கம். தர்ஜினிக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் மெத்த பணிந்து நன்றி இன்றைய பெற்றோரை தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து.